டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 79. டீப்பிங் ரெஃப்ரிஜரேட்டரை திறந்து பார்த்துவிட்டு படிப்பறையை நோக்கி நடைபோட்டார் லெப்டினன்ட் கொலாட். அதிரடி வேட்டை நடக்கும் லண்டனுக்கு பெக்கேவுடன் செல்வதற்கு பதிலாக சாட்டுவில்லே முழுவதும் நிரம்பியிருந்த பிடிஎஸ் குழுவை அவர் கண்காணித்து கொண்டிருந்தார். இதுவரை அவர்கள் சேகரித்துள்ள ஆவணங்கள் யாவும் எந்த விதத்திலும் அவர்களுக்கு உதவவில்லை. ஒரே ஒரு தோட்டா மட்டும் தரையில் பதிந்திருந்தது. கத்தியும் கோப்பையும் என்று எழுதப்பட்ட சில குறியீடுகளும் கூடிய ஒரு காகிதம் கிடைத்தது. இரத்தக்கரையோடு காணப்பட்ட இடுப்பு பட்டை ஒன்று பழமைவாத கத்தோலிக்க குழுவான ஒபாஸ்டேயை சேர்ந்தது என்று பிடிஎஸ் குழுவினர் கொலாட்டிடம் கூறியிருந்தனர். அந்த குழு பாரிஸில் தங்களுடைய மூர்க்கத்தனமாக ஆளெடுப்பு பயிற்சிகளுக்காக செய்தி நிகழ்ச்சிகளில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருந்தனர். கொலாட் பொறிமூச்சு விட்டார். சம்பந்தமில்லாத இந்த சேர்க்கையை புரிந்து கொள்ள அதிர்ஷ்டம் வேண்டும். பெரிய வரவேற்பறைக்கு வந்த கொலாட் அந்த நீண்டிருந்த படிப்பறைக்கு வந்தார். அங்கே தலைமை பிடிஎஸ் பரிசோதகர் கைரேகைகளை சேகரிப்பதில் பரபரப்பாக இருந்தார். பெருத்த மனிதராக இருந்த அவருடைய தோள்பட்டையில் கால் சராயை இழுத்து பிடிக்க பெல்ட்டுகள் இணைக்கப்பட்டிருந்தன. ஏதாவது கிடைத்ததா? உள்ளே நுழைந்தபடியே கொலாட் கேட்டார். பரிசோதகர் தலையை குலுக்கினார். புதிதாக எதுவும் இல்லை. வீடு முழுவதிலும் உள்ள இடங்களில் பல்வேறு தொகுப்புகள் பொருந்தி போகின்றன. சிலைஸ் பெல்ட்டில் இருந்த கைரேகைகள் எப்படி? இன்டர்போல் அது குறித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. நாம் கண்டுபிடித்த அனைத்தையும் அவர்களுக்கு அனுப்பிவிட்டேன். மேஜையில் இருந்த சீல் வைக்கப்பட்ட 2 ஆதார பைகளை நோக்கி கொலாட் நடந்தார். இது? அவர் தலையை குலுக்கினார். அது பழக்கதோஷம். குறிப்பிடத்தகுந்ததாக தெரியும் எதையும் பையில் போட்டு விடுவேன். கொலாட் அங்கே நடந்து வந்தார். குறிப்பிடத்தகுந்ததா? இந்த பிரிட்டிஷ்காரர் வினோதமானவராக இருக்கிறார் என்றார் அந்த பரிசோதகர். இதை கொஞ்சம் பாருங்கள். ஆதார பைகளில் ஒன்றை தேடி எடுத்து அதை கொலாட்டிடம் கொடுத்தார். அந்த புகைப்படத்தில் காத்திக் கத்தோலிக்க மைய நுழைவாயில் இருந்தது. கொலாட் அந்த புகைப்படத்தை ஆராய்ந்து பார்த்துவிட்டு, இதுவா தனித்துவமானது என்கிறீர்கள்? திருப்பி பாருங்கள். பின்பக்கத்தில் ஆங்கிலத்தில் கிறுக்கப்பட்டிருந்த குறிப்புகளை கொலாட் பார்த்தார். அது ஒரு கதீட்ரலின் நீண்ட பாதாள மைய மண்டபம், பெண்ணின் கருவறையை மரியாதையாய் செலுத்தும் இரகசிய பேகன் என்று விவரித்தது. இது வினோதமானது. அந்த குறிப்பு கதீட்ரலின் கதவு வழியை தான் குறிக்கிறது என்றாலும் அதுதான் அவரை ஆச்சரியப்படவும் வைத்தது. பொறுமை. கதீட்ரலின் நுழைவாயில் குறிப்பிடுவது ஒரு பெண்ணின்? ஆய்வாளர் ஆமோதித்தார். நுழைவாயிலுக்கு மேலே ஒரு சிறிய சின்ஃபோயில் கிளிட்ரோஸ். அவர் பெருமூச்சு விட்டார். நீங்கள் மீண்டும் தேவாலயத்திற்கு செல்ல விரும்புகிறீர்கள். கொலாட் 2வது ஆதார பையை எடுத்தார். பிளாஸ்டிக்கின் ஊடாக தெரிந்த கண்ணாடி புகைப்படத்தில் ஒரு பழைய ஆவணம் ஒன்று காணப்பட்டது. அதன் மேலே இருந்த தலைப்பில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: லே டொசிர்ஸ் ரகசியங்கள், எண் 4, IM 249. என்ன இது என்றார் கொலாட். தெரியவில்லை. அதன் பிரதிகளை அவர் எங்கு பார்த்தாலும் வைத்திருக்கிறார். அதனாலேயே நான் அதை எடுத்துக்கொண்டேன். கொலாட் அந்த ஆவணத்தை ஆராய்ந்தார். சிலுவை மட கிராண்ட் மாஸ்டர்கள் ஜேன் டி கிசோர்ஸ் 1188 1220, மேரி டி ஜெயின் கிளயர் 1220 1266, கிளியூமின் டி கிசோர்ஸ் 1266 1307. இப்படியே பல வருஷங்கள் சேர்ந்த தொகுப்பு. இதனுடைய டாவன்சியோட வருஷமும் வருது. சியான் சிலுவை மடமா? கொலாட் அதிசயித்தார். லெப்டினன்ட் மற்றொரு ஏஜென்ட் உள்ளே நுழைந்தார். கேப்டன் பெக்கேவிடம் பேச வேண்டும் என்று அழைப்பு வந்திருக்கிறது. அவரை அவர்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லையாம். நீங்கள் பேசுகிறீர்களா? சமையலறைக்கு திரும்பிய கொலாட் தொலைபேசியை எடுத்தார். அது ஆந்த்ர வெர்னெட்.
அந்த வங்கியரின் சுத்தமான உச்சரிப்பு தன் குரலில் இருந்த பதட்டத்திற்கு சிறிதளவு முகமூடி அணிவித்தது. பெக்கே என்னை அழைப்பார் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அவரிடம் இருந்து ஒரு செய்தியும் இல்லையே. கேப்டன் மிகவும் பிஸியாக இருக்கிறார் என்றார் கொலாட். நான் உதவட்டுமா? இன்றிரவு நடக்கும் நிகழ்வுகளுக்கு நான் தகவல் தந்தபடியே இருப்பேன் என்று உறுதியளித்திருந்தேன். ஒரு கணத்திற்கு அந்த மனிதரின் பேசும் தோணியைத்தான் அடையாளம் கண்டுவிட்டதாக கொலாட் நினைத்தார். வெர்னட் அவர்களே, நான் தற்போது பாரிஸ் விசாரணைக்கு பொறுப்பேற்றிருக்கிறேன். என்னுடைய பெயர் லெப்டினன்ட் கொலாட். தொலைபேசி இணைப்பில் நீண்ட நேரம் அமைதி நிலவியது. லெப்டினன்ட், எனக்கு மற்றொரு அழைப்பு வருகிறது. தயவு செய்து மன்னியுங்கள், நான் பின்னர் அழைக்கிறேன் என்றபடி அவர் இணைப்பை துண்டித்து விட்டார். சில நொடிகளுக்கு கொலாட் அந்த ரிசீவரை கையிலேயே வைத்திருந்தார். பிறகுதான் அவருக்கு புரிந்தது. எனக்கு அந்த குரல் தெரியும். அவர் சற்று மூச்சு வாங்கினார். கவச வண்டி கார் டிரைவர், போலி ரொலாக்ஸ் வாட்சி அணிந்திருந்தவர். அந்த வங்கியாளர் ஏன் சற்றென்று இணைப்பை துண்டித்து விட்டார் என்று கொலாட்டிற்கு இப்போது புரிந்தது. இன்றிரவு அவர் வேண்டுமென்றே பொய் சொல்லியிருந்த லெப்டினன்ட் கொலாட் என்பவரை வெர்னட் அடையாளம் கண்டு கொண்டார். இந்த குழப்பமான விஷயங்களில் தாக்கங்களை பற்றி கொலாட் சிந்தித்து கொண்டிருந்தார். வெர்னட் சம்பந்தப்பட்டிருக்கிறார். உள்ளுணர்வின்படி அவர் பெக்கேயை அழைக்க நினைத்திருக்கிறார். உணர்ச்சிப்படி தனக்கு கிடைத்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வைத்து அவர் பெயர் வாங்கிக் கொள்ளலாம் என்றும் நினைத்திருக்கிறார். இன்டர்போலை உடனடியாக தொடர்பு கொண்ட அவர் ஜூரி பாதுகாப்பு பெட்டக வங்கி மற்றும் அதன் தலைவர் ஆந்திரே வெர்னட் பற்றி ஒவ்வொரு துண்டு தகவலையும் அனுப்பி வைக்கும்படி கேட்டார்.